இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. வைகோலுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. ராகுல் காந்தி வெளியிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த புத்தகத்தை பெறுகிறார். திமுக அதிமுக தரப்பு வந்து வரைக்கும் யாரையும் கூப்பிடல அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நேச்சுரலாங்க. அவர் எப்படி ஸ்டாலினை கூப்பிட முடியும்? ஸ்டாலினெல்லாம் அவர் கூப்பிடவே முடியாது. திமுகவை கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். அண்ணா திமுகவை கூட கூப்பிடுவார், திமுகவை அவர் கூப்பிட மாட்டார். அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். திரும்ப மாதிரி அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கும். அதை தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் அவர் ரெட்டை வேடம் போடலை. இன்னைக்கு அந்த தவிர வைகோ செய்யாமல் இருந்தால் வைகோட அரசியலே மாறிடும். அவர் கட்சி கரைஞ்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணம் 2006 அவர் செஞ்ச தவிர பூதண்டா சாமின்னு ஓடின கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கு காரணம். அவங்கள வந்து அடிமையாக கொத்தடிமையாக திமுக நடத்துச்சு. என்ன இருக்குது தேமுதிக? ஒரு சீட்டுக்கு தான் நாங்கள் கெஞ்சினாங்க. ஒரு நாள் பூரா கெஞ்சினா இல்லை. அவங்கள நீங்கள் எப்படி நடத்துனீங்க? மாநிலத்தில் இருக்க அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு கலைஞர் போய் பிஜேபியோட சேர்ந்தார். அதை நியாயப்படுத்தினார். அதே தான் இவரும் செய்ய போகிறார் ஸ்டாலினும். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பிஜேபியுடன் திமுக நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 4 ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பிறகு திமுக பிஜேபியை நோக்கி நகர்வது விரைவுபடுத்தப்படும். ஊழல்ன்ற பேச்சே இல்லாமல் இருந்தது. திமுக வரும்போது ஊழல் ஒழிப்புன்றது சிரிப்பான விஷயமா இருக்கு. இனிமேல் யாரும் உள்ள வராதிங்க, வந்த எங்களுக்கே சீனியர்ஸ்க்கு இங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறத கருமராஜு ஓவராலாக சைலண்டாக இருக்கார். நிறைய பத்திரிகைகளும் செய்தியாகவே வெளியிட்டிருக்காங்க. அது ஏடிஎம்கே கவலைப்பட வேண்டிய விஷயங்க. நீங்கள் பதவி இல்லைன்னு ஓடினீங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கிறீங்க. அதுக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி அதிமுகவை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு தாவேக்காலையும் ஃபியூச்சர் இல்லைன்னா எங்கே போவாங்க? இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அது எப்படி ஷேப் ஆகும்னு தெரியல. ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் தாவேக்காக போவது என்பது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஓபிஎஸ் உட்பட அவர் வெளியில் அனுப்பினவங்களால தான் இன்றைக்கி இந்த நிலைமை. ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் இருந்திருந்தால் விஜய் ஒன்றும் தலை தூக்கியிருக்க முடியாது. விஜய் வந்து அவர் ஒன்றும் இவங்களெல்லாம் அரவணைக்க தயாராக இல்லை. அவரை பார்க்கவே முடியலன்னா என்ன அர்த்தம்? அவர் தான் எந்த நடவடிக்கையிலுமே இல்லையாங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸே சுத்தமாக இல்லையே. தியேட்டரில் கொண்டாட்டம் அது தவிர்க்க முடியாதுங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை அப்பயே விட்டுருந்தாங்கன்னா பெரிய இது இருந்திருக்காது. இப்போ வந்து ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. இத்தனைக்கும் அது இணையத்தில் கசிஞ்சு 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டான். இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். முதலமைச்சருடைய கடைசி படம், அதனால் அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கத்தான் செய்யும். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டி மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உடையாளர் மணி சார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வார்த்தை நிகழ்ச்சிகள் சார். வணக்கம் சார். வணக்கம். வைகோலுடைய ஒரு புத்தக வெளியீட்டு விழா ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி போயிருக்கு. ராகுல் காந்தி வெளியிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த புத்தகத்தை பெறுகிறாருங்கிறதுல அதே இன்விடேஷனில் திருமாவளவன் பேர் இருக்குது, அன்புமணி ராமதாசனுடைய பேர் இருக்குது. இந்தியாவில் நிறையா தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் திமுக அதிமுக தரப்பு வந்து வரைக்கும் யாரையும் கூப்பிடல அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் சார். இது ஒரு பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நேச்சுரலாங்க. அவர் எப்படி ஸ்டாலினை கூப்பிட முடியும்? ஸ்டாலினெல்லாம் அவர் கூப்பிடவே முடியாது. அவங்க கூட்டணியை விட்டு வெளியேறிட்டார். சரி, இந்த பிரச்சனை எங்கே வருதுன்னாங்க, தேர்தல் காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது திமுக கூட்டணி கட்சிகளை நடத்திய முறை இருக்குல்ல, அதுதான் இப்போ சிக்கல். அதுதான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் அவங்க எதிராக போனது காரணம். விஜய் கிட்ட போய் ஓடோடி போய் எல்லாம் சேர்ந்தது விட்டா பூதண்டா சாமின்னு ஓடின கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருக்கு காரணம். அவங்கள வந்து அடிமையாக கொத்தடிமையாக திமுக நடத்துச்சு. பெரிய அண்ணன் மனப்பான்மையில் மேலண்ணன் மேலாதிக்க தோனியில் தான் நடத்துச்சு. 6 சீட்டு 5 சீட்டாக குறைச்சது சிபிஐ சிபிஎம்முக்கு. வைகோ வந்து நான் 6 சீட்டை 4 சீட்டாக்கி நான் கொடுக்குற திமுக சிம்பலில் நிற்கணும்னாங்க. முதல்ல 3 தொகுதி திமுக சிம்பல்லையும் 1 தொகுதி அவரோட சிம்பல்லையும்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த ஒரு தொகுதியையும் அவங்க சிம்பல்லையும் நிற்க வச்சாங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து கோபத்தின் உச்சத்துக்கு வைகோ போயிருக்காருன்னா அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. அன்றைக்கி வேறு வழி இல்லை, அவங்க கூட நின்னாங்க. கூடவே 8 வருஷம் பயணம் பண்ணவங்கள விட்டுட்டு திடீர்னு நேற்று வந்து தேமுதிக கூப்பிட்டு 10 சீட்டு சொலையாக கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட்டு. என்ன இருக்குது தேமுதிக? 0.45% கடைசி தேர்தலில் வாங்கின ஓட்டு. 0.5%க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சீட், அந்த கட்சிக்கு நீ 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபாவும் சொலையாக தூக்கி கொடுத்து என்ன மாதிரியான அரசியல்? கடைசியில் இன்றைக்கி சைபராக போச்சு இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்களால் ஜெயிச்சவங்க அங்கே போயிருக்காங்கன்னா அவங்க நேரம் வருது பழி தீர்த்துக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் பார்ட்டி ஒரு சீட்டுக்கு தானே அங்கே கெஞ்சினாங்க. ஒரு நாள் பூரா கெஞ்சினா இல்லை. அவங்கள நீங்கள் எப்படி நடத்துனீங்க?
அதான் இது ரங்கராட்டினம், மேலே இருக்கவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே வருவான். அதனால் புத்தக வெளியீட்டு விழாக்க அவர் திமுகவை கூப்பிடல. அண்ணா திமுகவை கூப்பிட முடியாது, திமுகவை கண்டிப்பாக கூப்பிட மாட்டார். அண்ணா திமுகவை கூட கூப்பிடுவார், திமுகவை அவர் கூப்பிட மாட்டார். அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். திரும்ப மாதிரி அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வைக்கல. அதை தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், அது உங்கள் உரிமை. ஆனால் அவர் ரெட்டை வேடம் போடலை. நீங்கள் வைகோ ரெட்டை வேடம் போடலை, தெளிவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். திமுக தான் பிரதான எதிரி, விஜயோட நாங்கள் பயணப்படுறோம், அவ்வளோதான். ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு. திமுக நட்பு சக்தி, தாவேக்கா கவர்மெண்ட், இந்த கதையெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லை, அதுதான் வைகோவும் தெளிவாக சொல்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கு அதான் சொல்கிறேன், மற்ற கட்சிகளுக்கு அதான் சொல்கிறாரு. கண்டிப்பாங்க, வைகோ சொல்கிறது இந்த விஷயத்தில் நியாயங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க. இன்னொன்று, வைகோ வந்து எனக்கு திமுக நட்பு சக்தினா கூட அது லாஜிக், ஏன்னா அவர் அமைச்சரவையில் இல்லை. இடதுசாரிகள் சொன்னால் அது லாஜிக். ஆனால் நீங்கள் அமைச்சரவையில் இருந்துக்கிட்டு திமுகவோட தோழமை என்ன கதை? அது எப்படி தோழமையாக இருப்பீங்க? என்னங்க நியாயம் அது? என்ன சொல்ல வர்றாரு திரும்ப? அதனால் வைகோ எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட். என்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டு விழா? ஆகஸ்ட் 4ஆம் தேதி டெல்லியில் நடக்குது. ராகுல் காந்தி வெளியிட விஜய் வந்துட்டு பிரதியப்படுறாரு. அவ்வளோதான். அந்த ஒரு புதிய கூட்டணி உருவாகுது. திமுக போய் பிஜேபியில் சேரும். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக போவாங்க. உங்களுக்கு இதில் மாற்று கருத்து இடமே வேணாம். திமுகவை அறிந்தவர்கள், திமுக வரலாறை படித்தவர்கள், இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு அக்யூட் நெருக்கடி மாநில அரசியலில் ஏற்படுது, அதிகாரம் கையை விட்டு போயிடுச்சு அல்லது போகுதுன்னா யார் மத்தியில் ஆள்றாங்களோ அவங்கக்கிட்ட போய் அவங்க சேர்ந்துருவாங்க. இதுதான் 99 நடந்தது. மாநிலத்தில் இருக்க அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு கலைஞர் போய் பிஜேபியோட சேர்ந்தார், அதை நியாயப்படுத்தினார். அதே தான் இவரும் செய்ய போகிறார், ஸ்டாலினும். எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். பிஜேபியுடன் திமுக நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பிறகு திமுக பிஜேபியை நோக்கி நகர்வது விரைவுபடுத்தப்படும். 2 முறை நான் வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் தவறு செஞ்சேன். ஒன்று ஜெயலலிதாவோட அன்று நான் கூட்டணி வச்சு 2006, அடுத்து 2017 திமுகவோடு கூட்டணி வைத்தது. இது 2மே நான் செய்த ஒரு பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வைகோ சுட்டி காட்டி பேசியது. அதில் 2வது தவறு ஏற்க முடியாதது. அது கரெக்டாக தான் போனார் திமுகவோட அந்த நேரத்தில் 17. பட் 6ல் பண்ணது தவறு. ஏன்னா அன்றைக்கி நான் இருக்கேன் கலைஞர் விட்டு வாசலில். கலைஞர் சொஜி பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அவரோட மறுநாள் காலைல கழுத்து போடுறேன்ட்டு வந்து அப்படியே ஜெயலலிதா முதலமைச்சர் வீட்டுக்கு போய் ஏடிஎம்கே போனோம். புதன் சீட். திருச்சியில் திமுக மாநாட்டில் வைகோ கட் அவுட்லாம் எரிச்சாங்க, கொளுத்துனாங்க போட்டு. அது அன்னைக்கு அவர் போகாமல் இருந்திருந்தாருன்னா 18 சீட்டு திமுகவுக்கு தூண்டு, 18 சீட்டு கலைஞர் கொடுக்குறேன் நான். அன்னைக்கு அவர் போகாமல், ஜெயலலிதாவோட போகாமல் பட்டாலில் போட்டு 19 மாதம் உள்ள வச்சாங்க அந்த அம்மா. அன்னைக்கு அந்த தவிர வைகோ செய்யாமல் இருந்தால் வைகோட அரசியலே மாறி இருக்கும். அன்னைக்கு அவர் செய்த தவறு மன்னிக்க முடியாத தவறு தான். அதுக்கான விலையை தான் அவர் கொடுக்குறார். அவர் கட்சி கரைஞ்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறதுக்கு காரணம் 2006 அவர் செஞ்ச தவறு. 2017 செஞ்சது தவறு கிடையாது. அவருக்கு வேறு வழியே கிடையாது. அவர் டிஎம்கேவோட தான் போயிருந்திருக்கணும், அதை தான் செஞ்சார். அவர் ரெண்டையும் அவர் சமப்படுத்தி பேசுவது என்பது தவறு. காலையில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் வந்துட்டு எம்பிக்கள் கலந்துக்கிறாங்க, இல்லை துரை வைக்கவும் கலந்துக்கிறாரு. இன்று மாலை வந்து நிர்மலா சீதாராமனை வைகோ அவர்களும் துரை வைக்கவும் இணைந்து போய் சந்தித்து பேசியிருக்காங்க. அது புத்தக வெளியீட்டு விழா கொடுத்து பேசியிருக்காங்க. அதான் பேசுவோம், சந்தேகமே இல்லை. அவங்க அந்த பக்கம் அவங்க தனியாக தனக்குன்னு ஒரு பாதை வந்துடுச்சுன்றாரு. திமுக அழைப்பு இல்லை, ஆனால் பாஜகவிலிருந்து ஒரு மத்திய அமைச்சருக்கான அழைப்பை நேரடியாக வைக்கும். அது கொடுப்பாங்க, ஃபங்க்ஷனுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. எதிரியை ஏற்றுப்பாங்க, துரோகியை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த தேர்தல் காலத்தில் எல்லாரும் இப்போ வைகோ வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. இந்த கோவத்துக்கு காரணம், இந்த கோவம் இடதுசாரிகளுக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு இருக்குது, ஐயுஎம்எலுக்கு இருக்குது. அதனால தான் அப்படியே ஓடி போனாங்க, விஜய் கிட்ட போய் சேர்ந்தாங்க. தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தையின் போது திமுக அவர்களை நடத்திய விதம் அதுதான் இன்னைக்கு அங்கே போய் நிற்குது. இன்னைக்கு தனிமரமாக திமுக நிற்குது. தனிமரம் தோப்பாகாது. கண்டிப்பாக அவர்கள் பிஜேபியை நோக்கி நகருவார்கள், சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு. ஜனநாயகன் படத்தோட ரிலீஸுக்காக தான் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது. இன்றைக்கி முதலமைச்சராகவே அவருடைய படம் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு தேட்டரும் திருவிழா போன்ற விழாக்குளம் போடணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் பேசியிருக்காரு. ஒரு அமைச்சர் வந்து எனக்கு 3 மணி நேரம் வந்து எனக்கு வந்து பெர்மிஷன் வேணும்னு சொல்லி அமைச்சர் விக்னேஷ் கேட்டிருக்காரு முதலமைச்சர்கிட்ட. ஒரு 3 hours எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அப்படியே மறுக்கப்பட்டால் நான் அன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் அபத்தமானதுங்க. 3 மணி நேரத்தில் ஒரு எண்ணத்தை அப்படியே தமிழ்நாட்டை மேலே தூக்கி கொண்டு நிறுத்திட போகிறாரா? ஹாங்காங் ரேஞ்சுக்கு நிறுத்திடுவாரா? ஜப்பான் ரேஞ்சுக்கு நிறுத்திடுவாரா? அபத்தமான பேச்சுக்கள் இதெல்லாம். படம் பார்க்குறேன்னா போய் பாருங்கள், யார் வேணான்னு. இது எதுக்கு மந்திரி சிஎம் கிட்ட பர்மிஷனு? 3 மணி நேரம் நீங்கள் பணி செய்யாமல் இருக்கிறதால தமிழ்நாடு அப்படியே கீழே போயிடுமா? இதெல்லாம் வந்து ரொம்ப போலித்தனமானதுங்க. தியேட்டரில் கொண்டாட்டம் அது தவிர்க்க முடியாதுங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை அப்பயே விட்டுருந்தாங்கன்னா பெரிய இது இருந்திருக்காது. இப்போ வந்து ஏகப்பட்ட பில்டப் இருக்குது. இத்தனைக்கும் அது இணையத்தில் கசிஞ்சு 1 கோடி பேருக்கு மேலே பார்த்துட்டான்.
இருந்தாலும் அந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கத்தான் செய்யும். நாளை மறுநாளா 23ஆம் தேதி முதலமைச்சருடைய கடைசி படம், அதனால் அதுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கத்தான் செய்யும். தமிழ்நாடு ஃபுல்லாக அதிரடியான ரைடு வந்து நிறைய இடங்களில் நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சரே நிறைய இடங்களுக்கு டைரெக்டாகவே போக ஆரம்பிச்சிட்டார். ஒரு வீக்லி ஒரு 4 தடவைனாச்சும் வேறு வேறு இடங்களுக்கு போய் வந்துட்டு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு உருவாயிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஆமாம், இது ஆரம்பத்தில் கொஞ்ச நாளைக்கு ஓடும். முதல்வன் பாடி அர்ஜுன் நடித்த முதல்வன் படம் அதோட பாணியில் வருது. இது ஒரு 6 மாத காலம் இது ஓடும். இது சகஜம். இப்படிலாம் ஒரு சாட்டையை சொல்லட்டும் போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தொய்வடையும். அதை கூட செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருந்தது. ஊழல்ன்ற பேச்சே இல்லாமல் இருந்தது. திமுக வரும்போது ஊழல் ஒழிப்புன்றது சிரிப்பான விஷயமா இருந்தது. ஏன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் திமுகன்னு மாறி மாறி வரும்போது அங்கங்கே அப்படி அப்படியே இருந்தாங்க. இன்றைக்கி அதில் ஒரு சாட்டை எடுத்து சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு மாறுது. இது தற்காலிகமானது. பெரிய அளவில் மாற்றம் வரும்னு எனக்கு தோணலை. ஒரு வருஷம் அதிகபட்சம், அப்புறம் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படி தான் இது போகும்னு எனக்கு தோணுது. அமைச்சரவை கூட்டத்துக்கு பின்னால் வந்துட்டு ரொம்ப சைலண்டான அனைத்து அமைச்சர்களும் வெளியில் அதிகமான பேச்சுக்களோ ப்ரெஸ் மீட்ஸோ எல்லாமே குறைந்தது. ஆதவர்ஜுனா கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு மேலாகவே வந்துட்டு அமைதி காக்கிறார் அப்படிங்கிறது. எதுக்கு அமைதி காக்கிறானா? எந்த இடங்களையும் ஒரு பரபரப்பான ப்ரெஸ் மீட்ஸோ எந்த இடத்துலையும் வந்துட்டு திமுக குறித்த வேறு விஷயங்கள் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறார் அப்படி. இல்லைங்க, எனக்கு அதை பற்றி தெரியலங்க. அதில் எனக்கு அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. இதை பற்றிலாம் கருத்து சொல்லவும் முடியாது. ஏடிஎம்கேலேருந்து வந்துட்டோம், இனிமேல் யாரும் வராதீங்கிற மாதிரி கடம்பூர் ராஜுனுடைய குமுறல் அப்படிங்கிறது வந்து வெளிவந்துட்டு இருக்கு. கடம்பூர் ராஜு கொஞ்சம் சைலண்டாக இருக்கிறார் 1 வீக்காகவே. இனிமேல் யாரும் உள்ளே வராதிங்க, வந்த எங்களுக்கே சீனியர்ஸ்க்கு இங்கே மரியாதை இல்லை அப்படிங்கிறத கடம்பூர் ராஜு ஓவராலாக சைலண்டாக இருக்கார். நிறைய பத்திரிகைகளும் செய்தியாகவே வெளியிட்டிருக்காங்க. கடம்பூர் ராஜுடைய ஆதரவாளரும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு சீனியர் மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ எம்எல்ஏக்களாக இல்லாமல் வந்தவர்கள் அனைவருமே ஓரங்கட்டப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிறது. அது ஏடிஎம்கே கவலைப்பட வேண்டிய விஷயங்க. நீங்கள் பதவி இல்லைன்னு ஓடினீங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமிங்க. அவர் எல்லாரையும் அரவணைச்சு போயிருந்தாருன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இன்றைக்கி அதிமுகவை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு தாவேக்காலையும் ஃப்யூச்சர் இல்லைன்னா எங்கே போவான்? ரொம்ப தவறான ஆபத்தான போக்கு. அது அண்ணாமலையும் என்ன ஸ்ட்ராங்காக ஆகலை. அப்போ அது இந்த குழப்பம் நல்லது கிடையாது. எல்லாரும் திமுகவுக்கு போகவும் முடியாது. விஜய் வந்து அவர் ஒன்றும் இவங்களெல்லாம் அரவணைக்க தயாராக இல்லை. அவரை பார்க்கவே முடியலன்னா என்ன அர்த்தம்? அவர் அப்படியே ஒரு ஏதோ ஒரு இதில் சிலோன்னுவாங்க, ஒரு கோபுரத்துக்கு மேலே இருக்க மாதிரி இருக்கார். அவர் கீழே வந்து கட்சியில் சேர்றவங்க யாருமே, செங்கோட்டையை மட்டும்தான் அவர் முன்னால் சேர்ந்தார், வேறு யார் சேர்ந்தார்? யாருமே சேரல எலெக்ஷன் முன்னாடி. அப்போ இந்த போக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது லாங் டேர்மில் நிற்காது. நீண்ட நாளில் இந்த வண்டி எப்படி ஓடும், தாவேக்கா வண்டி எப்படி ஓடும் தெரியல. லோக்கல் பாடி எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். இந்த 7 தொகுதி இன்னும் 10 பேர் 5-6 பேர் வந்தால் 10 தொகுதி இடைத்தேர்தலில் தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். கடம்பூர் ராஜு விஷயம் நானும் கேள்விப்பட்டேன். இப்போ 2 வாரமாக வந்து இந்த கட்சியில் வந்து சேர்றது சனிக்கிழமையில் பணியூர் கதவுகள் திறக்கப்படுவது இல்லாமல் இருக்குது. அங்கே யாரும் போல. சேலமில் மாநாடு நடத்திட்டாங்க. அதற்கு எப்போ? சேலமில் சனிக்கிழமை நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் சேலமில் 10,000 பேர் தலைமையில் வந்து. பட் அவர் போல, விஜய் போல, விஜய் அவர்கள் போல. அவரு தான் எந்த நடவடிக்கையிலுமே இல்லையாங்க. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸே சுத்தமாக இல்லையே. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. இது எப்படி ஷேப் ஆகும்னு தெரியல. ஏடிஎம்கேலேருந்து எல்லாரும் தாவேக்காக போவது என்பது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. ஓரளவுக்கு தப்போ ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி 2 ஸ்டாப் ஆகி தான் நிற்கிது. இது குட் நியூஸ் ஏடிஎம்கேக்கு. எடப்பாடி குட் நியூஸ் தான். பட் அவர் அதை உணரலையே. கட்சிக்காரனை தொண்டனை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறதா தெரியல. ஓபிஎஸ் உட்பட அவர் வெளியில் அனுப்பினவங்களால தான் இன்றைக்கி இந்த நிலைமை. ஒன்றுபட்ட அதிமுக மட்டும் இருந்திருந்தால் விஜய் ஒன்றும் தலை தூக்கியிருக்க முடியாது. ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, தினகரன் எல்லாம் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு சரிவை அவங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க. ஓரளவு டஃப் ஃபைட்டை கொடுத்துருக்கலாம் விஜய்க்கு. இன்றைக்கி கோட்டை விட்டுட்டாங்க. எல்லாரையும் அவர் சேர்த்துக்க மறுக்கிறாரு. எனக்கு எங்கள் மக்கள் போதுன்றாரு அவர். இனிமேல் பெரிய அளவில் யாரும் போவதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இதை வச்சே கூட ஓட்டலாம் உங்களுக்கு. இதை வச்சே வண்டியை ஓட்ட வேண்டியதான் உங்களுக்கு வந்து. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, வீரமணின்னு யாருக்குமே எங்கே போகிறது அப்படிங்கிறது இன்னும் முடிவெடுக்க முடியாமல் கட்சிக்குள்ளேயும் குழப்பம் நீடிக்குது, வெளியிலையும் அவங்க போகிறதுக்கான குழப்பங்கள் நீடிச்சிருக்கு. அது பேரணி கூட நடத்தியிருக்காங்க. மெரினா பீச்சில் போய் அம்மா சமாதிக்கு போயும் எம்ஜிஆர் சமாதியில் போய் நின்னோம். அவங்க அங்கேருந்து பேரணி ராயப்பேட்டை அலுவலகத்துக்குலாம் கிளம்பி போய் சமாதிக்கு வராதிங்கன்னு வாங்க. ஜெயலலிதா வந்து உள்ளேருந்து ஜெயலலிதா மைண்டு வாய்ஸ் என்ன சொல்லணும்னா, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க பாடணும். கட்சியை கொடுத்துட்டு போனால் அழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. எனக்கு பிறகு 500 ஆண்டுகள் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குன்னாங்க அந்த அம்மா. 10 வருஷத்துலேயே காலியாக போச்சு, கரைஞ்சின்னு இருக்குது இன்றைக்கி. நீங்கள் சொன்ன இவங்க அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி பாதை தெரியாமல் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில. தாவேக்காக போகிறதுல அவ்வளோ ஈஸி இல்லை. நீங்கள் பதவியேற்ற 2வது நாளே அவர் போய் சிவி சண்முகம் வீட்டில் தான் அதிமுக எம்எல்ஏங்களை சந்தித்தார். இவரை நம்பி அவங்க ஓட்டு போட்டாங்க. கட்சியில் அவங்களையும் விஜய் கை விட்டுட்டார். ஒன்றும் பண்ண முடியல. ஏடிஎம்கேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. எல்லாரும் திமுகவுக்கு போகவும் முடியாது.
எங்கே போவாங்க? இது ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலை. சிவி சண்முகம் தான் சொல்கிறாரு, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலன்றாரு. அது அவர் எடப்பாடிகிட்ட தான் கேட்டு அது சொல்லுவாரு. எடப்பாடிகிட்ட தான் கேட்டு சொல்லணும். எடப்பாடி யாரையும் அரவணைக்க தயாராக இல்லைங்க. ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் அந்த சக்தியை திமுகவால் வீழ்த்தவே முடியாது. ஒன்றுபட்ட அதிமுக இருந்திருந்தால் விஜய் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸாக வளர்ந்துருக்கவே முடியாது. அது எல்லாம் கரைந்து போனது எடப்பாடியால். மீதி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதையும் அவர்கள் கதையும் அவர் முடித்து விடுவார் என்று தான் நான் நினைக்கிறேன். கட்சி பலவீனமாகிவிட்டது. அதிமுகன்ற கட்சி மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைந்திருக்கு. இப்போ வெளியில் போகிறவங்களுக்கு போக்கிடம் இல்லை. தாவேக்காக போக முடியல. தாவேக்காக்குள்ள சிக்கல் என்னன்னா, எங்களை இல்லாமல் மரியாதை அவங்களுக்கு என்ன? அது நியாயமானது தானே. 2 வருஷமாக இருக்கான், அதுக்கு முன்னால் ரசிகர் மன்றத்தில் இருக்கான். அவங்களுக்கு இல்லாத மரியாதை புதுசாக வந்தவங்களுக்குன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான தர்ம சங்கடமான நிலைமை தான். வரவங்கள வேணாம்னு சொல்ல முடியல, ஆனால் வந்தவங்களுக்கு மரியாதை இல்லை. சொந்த கட்சிக்காரனையும் விட்டு கொடுக்க முடியல. அவங்க வெளியில் மொல்லமாக ஏடிஎம்கேலேருந்து வெளியேறாங்க. சமாதியில் போய் யோசனை கேட்குறாங்க. உயிரோடவங்க கிட்ட கேட்டாலே யோசனை கிடைக்காது. சமாதியில் போய் கேட்டால், செத்து போனவங்க கிட்ட கேட்டால் என்ன யோசனை கிடைக்க போகுது அவங்களுக்கு? கொள்கைகளை விட்டாங்க, கோட்பாடுகளை விட்டாங்க. திமுக ஆதரவிலேயே நான் முதலமைச்சர் ஆகணும்னு என்னைக்கு எடப்பாடி நினச்சாரோ அன்றைக்கி திமுக முடிஞ்சு போச்சு கதை. அப்படி தான் நான் அதை பார்க்கிறேன். நிச்சயமா சார், உங்களுடைய நேரங்களுக்கு பல்வேறு கேள்விகள் பார்த்தாங்க. நன்றி சார்.